எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எசப்பா கிருபையில நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வேதாகமத்துல ஒரு ஆச்சரியமான ஜெபத்தை செய்த ஒரு மனிதனை குறித்து இன்றைய தினத்துல நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யாரென்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணையிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று சொல்லி இந்த ஆகூர் என்ற ஒரு மனிதன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த மனிதன் 2 மனு தேவனிடத்துல கேட்கிறார். முதலாவது என்ன மனு என்றால், முதலாவது காரியம், மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த உலகம் மாயையான உலகம். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் மாயை என்று பிரசங்கி எழுதுகிறார். இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் மாயையான மனிதர்கள். இன்றைக்கு இருக்கும் மனிதர்கள் நாளை இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மாயையான காரியங்கள், எல்லாமே அழிந்து போய்விடும். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி எழுதுகிறான். இந்த உலகத்தில் மனிதன் இந்த பூமி கீழே படுகிற எல்லா பிரயாசங்களும் எல்லா காரியங்களும் மாயை என்று பிரசங்கி எழுதுகிறார். இந்த மனிதன் ஆகூர் என்ற மனிதன் பாருங்க, ஆண்டவரே மாயையான காரியத்திற்கும் பொய் வசனிப்புக்கும் என்னை தூரப்படுத்திருங்க ஆண்டவரே. இந்த மாயையான காரியத்தை நான் நம்பி ஏமாந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, என் நம்பிக்கையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, உம்மீது என் நம்பிக்கை இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த காரியத்தை என்னை விட்டு தூரம் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். 2வது காரியத்தை பாருங்க, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி, நானுமே சரி, ஒரு நாளும் நம்ம ஐஸ்வர்யம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்திருக்க மாட்டோம். இந்த மனிதனை பாருங்க, நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த பூமியில என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஐஸ்வர்யத்தை தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபித்திருப்போம். ஆனா இந்த மனிதனை பாருங்க, ஐஸ்வர்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதையும் தரித்திரம் வேண்டாம்னு சொல்லி ஜெபிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. எதுக்கு அந்த மனிதன் ஐஸ்வர்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யாரென்று சொல்லாதபடிக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே, நீங்க என்ன ஐஸ்வர்யம் அதிகமா கொடுத்து என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை மறுதலிச்சிருவேன் ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் ஐஸ்வர்யத்தை வேண்டான்னு சொல்றாரு. தரித்திரம் வேண்டான்றாரு. எதுக்காக தரித்திரம் வேண்டான்றாரு இந்த மனுஷன் அப்படின்னா, தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணையிலே வழங்காதபடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒருவேளை நான் தரித்திரப்பட்டு போனா மற்றவர்களுடைய பொருளை நான் திருடி உங்களுடைய நாமத்தை நான் வீணையிலே வழங்கிடுவேன் ஆண்டவரே, எனக்கு தரித்திரமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத பார்க்க முடியுது. இந்த மனிதன் ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்கிறாரு. என்ன காரியத்தை கேட்கிறாரு அப்படின்னா, என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அன்றாட தேவைகளை மாத்திரம் நீங்க சந்திச்சா போதும் ஏசப்பா, எனக்கு தரித்திரமும் வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், எனக்கு அன்றாட தேவைகளை மாத்திரம் நீங்க எனக்கு சந்தித்து கொடுத்தா போதும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி போதும் என்கிற ஒரு மனம் இந்த ஆகூர் அப்படின்ற இந்த மனிதன்கிட்ட காணப்படுறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றும் நாம் கொண்டு போவதும் இல்லை என்பதே நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பார்த்துக்கோங்க, இந்த ஆகூர் என்ற இந்த மனிதன்கிட்ட
எனக்கு ஐஸ்வர்யம் அதிகமா வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், எனக்கு என்னுடைய அன்றாட தேவைகளை மாத்திரம் நீங்க சந்திச்சா போதும் அப்படின்ற அந்த போதும் என்ற ஒரு மனம் இந்த மனிதனுக்குள்ளாய் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்மளுக்குள்ள போதும் என்ற ஒரு மனம் வருதா? இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு தான் நம்ம பிரயாசப்படுறோம். இன்னும் ஆஸ்தி அதிகமா சம்பாதிக்கணும், இன்னும் ஆஸ்திகள் அதிகமா சேர்க்கணும், ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும், இன்னும் அதிகம் வீடு வாங்கணும், இன்னும் நிலத்தை அதிகமா வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லி தான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே, நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே போகுதே தவிர்த்து போதும் அப்படின்ற ஒரு மனம் மனிதர்களாகிய நமக்கு வர்றதே கிடையாது. ஆனா இந்த ஆகூர் என்ற மனிதன் போதும் என்ற ஒரு மனது அந்த மனிதனுக்குள்ளா இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல அந்த மனிதன்கிட்ட இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. இம்மைக்கான ஆசீர்வாதம் அந்த மனிதன் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். இம்மைக்கான ஆசீர்வாதம் இந்த ஐஸ்வர்யம் என்பது இம்மைக்கான ஒரு ஆசீர்வாதம். தரித்திரம், இந்த மாயை, பொய் வசனிப்பு, இந்த காரியங்கள்லாம் இம்மைக்கான ஒரு காரியங்கள். இம்மைக்கான ஒரு காரியங்கள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் ஒதுக்குகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒதுக்குறோமா? இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இம்மைக்கான ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தோம் அப்படின்னா எல்லா மனுஷர்களை காட்டிலும் நம்ம பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் மாறிடுவோம். இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நம்ம தேவனை ஒரு நாள் நம்ம தேடக்கூடாது. மறுமை இதெல்லாம் அழிந்து போயிடும். இம்மைக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாமே அழிந்து போயிடும், எதுவுமே இருக்காது, எல்லாமே அழிந்து போயிடும். ஆனா மறுமைக்கான ஆசீர்வாதம் ஒரு நாளும் அழியாத நித்திய ஜீவன், அது ஒரு நாளும் அழியாது. அந்த ஆசீர்வாதத்தை தான் இந்த மனிதன் நாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம எதை நாடுறோம்? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இம்மைக்கான ஆசீர்வாதத்தை அதிகமா நாடுறீங்களா, இல்ல மறுமைக்கான ஆசீர்வாதத்தை அதிகமா நாடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த நாளில் நம்ம யோசிக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எதுக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எதை நம்ம தேடுறோம், இந்த பூமியில எதை நம்ம அதிகமா தேடுறோம், எதுக்காக நம்ம ஓடுறோம். அன்று வசனம் எழுதப்பட்டிருக்கு மத்தேயுல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இமைக்கான ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோமா? அது அழிந்து போயிடும். மறுமைக்கான ஆசீர்வாதத்தை நம்ம தேடும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடும்போது நமக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அழியாத ஒரு நித்திய ஜீவனை நம்ம அடையும்படியாக அதை நோக்கி இந்த மனிதன் ஓடுகிறதையும் பிரயாணிக்கிறதையும் இந்த மனிதனிடம் நாம் பார்க்க முடிகிறது. 2 காரியங்களை இந்த ஆகூர் என்ற மனிதனிடம் நாம் பார்க்க முடிகிறது. உலக பிரகாரமான இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்கு நேராய் ஓடாதபடி அழியாத இருக்கிற மகிமையா இருக்கிற நித்திய ஜீவனை அடையும்படியாக நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். நம்முடைய தேடுதல் அப்படியா இருக்க வேண்டும். இம்மைக்கான ஆசீர்வாதத்தின்படி நம்ம தேடாதபடி மறுமைக்கான ஆசீர்வாதத்தை நாம் தேட வேண்டும் என்பதை குறித்து இந்த மனிதனிடம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மனிதன் ஜெபிக்கிறது போல நாமும் கூட, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட, நானும் கூட இந்த மனிதனை போல ஆகூர் ஜெபித்தது போல நாமளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, மாய்க்கும் பொய் வசனிப்புக்கும் என்னை தூரப்படுத்திருங்க ஆண்டவரே. தரித்திரமும் ஐஸ்வர்யமும் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. அன்றாட தேவைகளை, அன்றாட என்னுடைய படி எனக்கு அளந்து என்னை போஷித்தரன்னா போதும் ஆண்டவரே. என் அன்றாட தேவைகளை சந்திச்சா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளும் இப்படிப்பட்டதான ஆகூர் ஜெபித்த ஜெபத்தை போல நாமும் ஜெபிப்போம். இந்த வீடியோ பார்த்ததற்காக நன்றி. ஆமென்.